ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, ஒரு எக்ஸ்போசிவ் தான் சொல்லணும், ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டிருக்காரு. ஒரு கான்ஸ்டுவன்சில 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இடம்பெற்று இருக்காங்க அப்படின்றத தரவுகளோடு எடுத்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7 அடி உயரத்துக்கான தரவுகளை, அது மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகால இருந்து நடந்த போலி வாக்காளர் பட்டியலை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை கிளியர் கட்டா எடுத்து சொல்லியிருக்காரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் சொன்னாரு. அது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டையும் ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 11ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணியினுடைய பேரணி நடக்க இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டை? ராகுல் காந்தி செய்த மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு காரியம்னா, ஒரு சம்பவம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணது இந்த செயல் தான். உண்மையிலேயே ஒரு ரிசர்ச் விங்கை வச்சு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர்கள் டேட்டாவை கண்டுபிடிச்சு அதை அனலைஸ் பண்ணி கிளியர் கட்டா ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த அது இன்னொரு பக்கம், அது ஆதாரங்கள் கிடையாது, தரவுகள். அது நிரூபிக்கப்பட்டாதான் அது ஆதாரம் அப்படின்றாங்க. நீங்க கொடுக்கறதுக்கு பேர் ஆதாரம், அதுக்கு பேர் தரவுகள். அப்படின்னா இந்த தரவு யார்கிட்ட இருந்து வந்தது? எலெக்ஷன் கமிஷன் இருந்தானே வந்தது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா வச்சு தானே அந்த தரவுகளை. அப்ப அவங்க கொடுத்த தரவுகள் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அவங்க கொடுத்த ஆதாரம் தானே அது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த 7 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கர்நாடகாவோட 16 கான்ஸ்டியூன்சில ஜெயிப்போம்னு அவங்க இன்டர்னல் போல் சொல்லும் பொழுது 9 ஜெயிச்சிருக்காங்க. சரி, ரைட்டு, 9 ஜெயிச்சதுல 7ல் ஒஸ்டா தோத்த இடத்துல ஒரு இடத்த மட்டும் எடுத்து அந்த தொகுதியை மட்டும் செக் பண்ணணும். மாதேபுரா பெங்களூர் சென்ட்ரல் எடுத்திருக்காங்க. அந்த சென்ட்ரல் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஓவராலா 34,000 வாக்கு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுல ஒரு மாதேபுரா கான்ஸ்டியூஷன்ல மட்டும் 1,14,000 வாக்கு கூடி விழுந்திருக்கு. இது எப்படி இது நடந்தது, அந்த கான்ஸ்டியூஷன்ல மட்டும் எப்படி நடந்தது என்பதை டீப் டவுனா உள்ள போய் அதுக்குரிய டேட்டாவை கேட்டு, அப்ப அந்த தரவுகளை கொடுத்தது தேர்தல் ஆணையம். இவங்க கேட்டது என்னது? டிஜிட்டல் ரெக்கார்டு கேட்டாங்க. அப்ப டிஜிட்டல் ரெக்கார்டை ஒரு பிடிஎஃப் ஃபைலா கொடுத்துருந்தா ஈஸியா வெரிஃபை பண்ணியிருக்கலாம். அந்த பிடிஎஃப் ஃபைலை போட்டோ மேட்சிங் பண்ணியிருக்கலாம், கேரக்டர் மேட்சிங் பண்ணியிருக்கலாம், ஓசிஆர் ரீடிங் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனா அதை விடுத்து ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம், ஒட்டுமொத்த இந்தியாவும் டிஜிட்டல் இந்தியாவாக மாறிவிட்டது என்ற போலி பிம்பத்தை கட்டமைத்த மோடி அவர்களது கீழ் இயங்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு 7 அடி உயரத்திற்கான டேட்டாவை அவங்க தான் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த டேட்டாவை வச்சுதான் இது ராகுல் காந்தி கிரியேட் பண்ண டேட்டா இல்லை, இது காங்கிரஸ் கட்சி கிரியேட் பண்ண டேட்டா இல்லை. இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த தரவுகள், ஆதாரங்கள். அதுக்கு பேர் தரவுகளா ஆதாரங்களா? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு பேர் என்னது? தரவுகள் கொடுத்தா தரவுகள், ஆதாரங்கள் கொடுத்தா ஆதாரங்கள். அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டாங்க? அந்த மாதேபுரா கான்ஸ்டியூன்சியுடைய ஓட்டர் லிஸ்ட் கேட்டாங்க, டிஜிட்டல் போல் லிஸ்ட் கேட்டாங்க. நீங்க டிஜிட்டல் இந்தியாவில் இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல செலவழித்து எலக்ட்ரல் ரோல் என்ரோல்மெண்ட்டுக்கே ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி, ஓட்டர் ஐடிக்காக 2000 கோடி செலவழித்து ஓட்டர் ஐடியை பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வச்சு அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் என்ரோல்மெண்ட்ல டூப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லையா? ஃபேக் ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லையா? சேம் போட்டோ ஆப்ஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லையா? அப்ப 2000 கோடி எதுக்கியா செலவழிச்சிங்க? 2000 கோடி எதுக்கு செலவழிச்சு சாஃப்ட்வேர் பண்ணீங்க? இன்னைக்கு இந்தியா டுடே போய் ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும் அப்படின்னு, உண்மையா இருக்கா இல்லையான்னு செக் பண்றப்போ அவர் சொன்ன அதே ஒரு சின்ன வீட்டுல, ஒரு சின்ன அறையில 80 பேர் ஒரே அறையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம்
கடந்த கால டெனன்ஸ் அவங்க எல்லாம் எலெக்ஷன் டைம்ல வந்து இங்க வந்து தங்கி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி அதை நம்ம பார்க்கிறது? அது எப்படி ஒரு சின்ன வீட்டுல 80 பேர் வந்து தங்கி ஓட்டு போடுவாங்க? அப்ப 80 பேருக்கும் அந்த ஒரு சின்ன வீடு தான் ஆதாரமா? அப்ப அவங்க வளரவே இல்லையா? என்ன சார்? அப்ப இதை என்ரோல்மெண்ட் பண்றது அந்த கோடி மீடியாவான இந்தியா டுடேயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இது உண்மைதான், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு உண்மைதான்னு கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அவங்க நேரடியா போய் பிளாக் டெவலப்மெண்ட் பிஎல்எஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பிஜேபி எப்படி வந்து இந்த ஓட்டுகளை வந்து சேர்க்கிறார்கள், முஸ்லிம்கள் ஓட்டு, எஸ்டி எஸ்டி சிறுபான்மையினர் ஓட்டுகளை நீக்குறாங்க என்பதை பற்றி தெளிவான வீடியோ போட்டு இதை பண்ணியிருக்காங்கன்றதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. வீடியோவில் வந்தாச்சு. ரெண்டு ஆதாரம் வந்துருச்சா? 2 ஆதாரம் வந்தாச்சு. சரி, நீங்க நான் கேட்குற சின்ன கேள்விதான். எலெக்ஷன் கமிஷன் 2000 கோடி செலவழிச்சு ஒரு என்ரோல்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்றீங்க. 2000 கோடி செலவழிச்சு என்ரோல்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ண கம்பெனி எது? டிசிஎஸ்ஆ, விப்ரோவா, இன்ஃபோசிஸா? அப்ப அந்த 3 கம்பெனிக்கும் அறிவே இல்லையா? டூப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிவே இல்லையா? அந்த அல்காரிதம் எழுத தெரியாதா? சேம் போட்டோவை மேட்ச் பண்ணி எலிமினேட் பண்றதுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு தெரியாதா? சேம் அட்ரஸை ஃபேக் அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது, 0 போட்டு வரக்கூடிய அட்ரஸ் ஃபேக் அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அல்காரிதம் எழுத தெரியாதா? என்ன சார், யாரை கதை விடுறீங்க? என்ரோல்மெண்ட் பண்ண ஒரு கான்ஸ்டுவன்சிலேயே இத்தனை போலி வாக்காளர்கள் அப்படின்னா நாடு முழுக்க எத்தனை தொகுதிகள் இருக்கு, எத்தனை போலி வாக்காளர்கள் இருப்பாங்கன்ற ஒரு பெரிய அச்சம் இருக்குல்ல. சொல்றேன், இந்தியா முழுக்க இது நடந்திருக்கிறது. எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் பிஜேபி 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பிஜேபி 5% 10% வாக்குகள்ல தோற்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் வந்து இந்த பிஜேபிய அதுக்கு மேல கூட்டி காமிக்கணும். இப்போ கூட்டி காமிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி அட்ரஸே இல்லாதவனுக்கெல்லாம் அட்ரஸ் போடுறது, 0ன்னு அட்ரஸ் போடுறது. அட்ரஸ் போட்டு எத்தனை பேரை காமிச்சிருக்கான் ராகுல் காந்தி? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரத்தை தெளிவா எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஆதாரத்தை தான் காமிச்சாரு. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரத்தை தானே காமிச்சாரு, வேற எதுவும் காமிக்கலையா? எந்த இடத்துல வந்து ஒரே சேம் டூப்ளிகேட் ஐடி வந்து ஒரே 4 தொகுதியில இருக்கின்றதை எடுத்து காமிச்சிருக்காரா இல்லையா? அது உங்க ஆதாரம் தானே, நீங்க கொடுத்த ஆதாரம் தானே. இதை என்ரோல் பண்ணது யாரு? இதை என்ரோல் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ், மேபி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். சரி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியலுக்கு வெரிஃபிகேஷன் ஒரு யூனிட் இருக்கா இல்லையா? 0 இப்போ ராகுல் காந்தி வெரிஃபை பண்ணும்போது 0ன்னு வந்திருக்கு. நீங்க கொடுத்த ஆதாரத்துல தான் எடுத்திருக்காரு அவரு. அட்ரஸ் 0ன்னு வந்திருக்கு. அப்பா பேரு IJKLKMN அப்படின்னு வந்திருக்கு. அப்பா பேர் இல்ல. ஒரே அட்ரஸ்ல 80 பேர் 100 பேர் இருக்கீங்க. எப்படி சார் இது? என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தத்துல நீங்க வந்து உங்க சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணது? எலெக்ஷன் கமிஷன் வந்து 2000 கோடி வேஸ்ட் பண்ணீங்களா? இப்போ 2000 கோடி ஊழல் பண்ண அதிகாரிகள் யாரு? சாஃப்ட்வேர் எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கிய என்ரோல்மெண்ட் சாஃப்ட்வேர்ல டூப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபீச்சர் இல்லை. சேம் போட்டோவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபீச்சர் இல்லை. டூப்ளிகேட் அட்ரஸ் ஃபேக் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபீச்சர் இல்லை. ஃபார்ம் 3ல யங் ஓட்டர்ஸ் தான் மேக்சிமம் சேருவாங்க. ஆனா இவங்க சேர்த்தது அல்ல 33,000 ஓட்டு கிட்டத்தட்ட வந்து 80 வயசு 90 வயசு. இந்த 90 வயசு 95 வயசுக்கெல்லாம் ஓட்டு போட வந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரே அட்ரஸ் 0 அட்ரஸ்ல இருக்கக்கூடிய 80 பேர் ஓட்டு போட வந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? இதுதான் அங்கதான் மேனிப்புலேஷன், இவிஎம் மேனிப்புலேஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ரோல்மெண்ட் ரோல் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டு இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, இவ்வளவு பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பேரும் ஓட்டு போட்டுட்டாங்க என்று போலியாக கட்டமைத்து இவிஎம்ல நம்பரை மேனிப்புலேட் பண்ணி சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த சின்னம் இந்த பொவுத்துல ஜெயிக்கணும்னு ஒரு பேட்டர்னை வச்சேச்சுன்னா, இத்தனை % ஓட்டுல ஜெயிக்கணும்னா அத்தனை % ஓட்டுல மொத்த போலிங் ஓட்டு 5 மணிக்கு போலாகுதா? ஒருத்தர் ஒரு அறிவாளி சொல்றாரு 4 மணிக்கு போலாகிறத 5 மணிக்கு என்ட்ரி பண்ணுவாங்கன்னு. இந்த காலத்துல போர்ட்டல் வச்சிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல்ல டைமோட எத்தனை மணி எவ்வளவு ஓட்டு போலா இருக்குன்னா ஆன்லைன்ல என்ட்ரி பண்ணிட்டு வரும்போதும் ஒரு சில வலதுசாரி அறிவாளிகள் டிவியில வந்து தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி மொக்க வாங்கிட்டு போறாங்க. எப்படி 5 மணி
5 மணிக்கு போலான டேட்டாவை அடுத்த 3 நாள் கழிச்சு தான் என்ட்ரி பண்ணுவாங்களாம். எப்படி 4 மணி வரைக்கும் அவர்லி பேசிஸ்ல என்ட்ரி பண்ணுவாங்களாம். 5 மணிக்கு போலானதை 3 நாள் கழிச்சு என்ட்ரி பண்ணுவாங்களாம். என்னடா யாரோட கதை சுத்துறீங்க? யாரோட கதை விடுறீங்க? இருக்கவன்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்க அத்தனை பேர் முட்டாளா? உங்க சங்கி கூட்ட முட்டாள்னா இருக்க அத்தனை பேர் முட்டாளா? நீ அதை யாரதான் நம்ம ஏமாத்துவீங்க? 5 மணிக்கு போல் முடியுது, 6 மணி வரைக்கும் இருக்காங்க. என்ன கேட்கிறாரு? எப்படி 8%, 9%, 10%, 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல போல் இன்க்ரீஸ் ஆகும் டேட்டா கேட்கிறாரா இல்லையா ராகுல் காந்தி? அந்த டேட்டா அப்ப சிசிடிவியில இத்தனை பேர் வரிசையில் நின்னாங்களான்ற டேட்டாவை கொடு. ஏன் 45 days சேமித்து வைக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்ற? அப்ப உன் மேல தவறு இருக்குன்றதுனால நான் 45 days அழிக்க சொல்றேன். நீ அப்ப 5 மணிக்கு மேல இத்தனை % கூடி இருக்கு. எத்தனை %? ஓவராலா இந்தியா முழுக்க 4ல இருந்து 8%, 10%, 12% கூடி இருக்கு. 5 மணிக்கு மேல 3 நாள் கழிச்சு நீ டேட்டாவை டிக்ளேர் பண்ற. 40 லட்சம், 50 லட்சம், 90 லட்சம், 1.25 கோடி இப்படி ஓட் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் நடந்த 7 ஃபேஸ் போல்ல 4.72% ஆவரேஜா அதிகமாயிருக்கு. 5 மணிக்கு மேல அதிகமாயிருக்கு. அதுல 4.65 கோடி புது எக்ஸ்டென்ஷன் அதிகமான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அப்ப வாக்காளர் போய் ஓட்டு போடல, வாக்காளர் போய் 5 மணிக்கு மேல வரிசையில் நிக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிட்டீங்க, நீங்க அதை தரமாட்டீங்க. 5 மணிக்கு மேல ஏன் இவ்வளவு எவிடன்ஸ் வந்துச்சுன்றது 6 மணிக்கு நீங்க அப்டேட் பண்ண மாட்டீங்க. சரி 6 மணிக்கு அப்டேட் பண்ணல, 10 மணிக்கு அதை அப்டேட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நைட்டு 10 மணிக்கு அப்டேட் பண்ணிட்டு தானே நீ போல் பாக்ஸை மூடி அனுப்பணும். 10 மணிக்கு அப்டேட் பண்ணி போல் பாக்ஸை சீல் வச்சு அனுப்பின பிறகு 3 நாள் கழிச்சு எப்படி % சொல்லுவ? எப்படி சொல்லுவ? சீல் வச்சு அனுப்பின பிறகு 3 நாள் கழிச்சு எப்படி % கூட்டுவ? என்ன சார் இது? அப்ப மேனிபுலேஷன் இல்லாம என்னது இது தெளிவா? அதாவது இது மாஸ்டர் ரோல் உருவாக்குனதுல இருந்து பித்தலாட்டம் ஆரம்பிச்சு மாஸ்டர் ரோல்ல ஓட்டர்களை அதிகப்படுத்தி அது ஃபேக் அட்ரஸ்ல, ராங் அட்ரஸ்ல, டூப்ளிகேட் அட்ரஸ்ல, ஃபார்ம் 16ல வயசானவங்களை இப்படி போட்டோ இல்லாத அட்ரஸ் இப்படி எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட 1,250,000 ஓட்டு இவர்கள் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு மாதேபுரா கான்ஸ்டியூன்சில ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. இந்த தரவு, இந்த ஆதாரம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரம், அந்த டேட்டாவை தான் கொடுத்துருக்காரு. அதுதான் திரும்பி சப்மிட் பண்ண போறாரு எலெக்ஷன் கமிஷன். எந்த மூஞ்சில நீ இல்லைன்னு சொல்லுவார்? உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லு இல்லைன்னு. அதை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு அப்படின்னா இந்த நாட்டுல ஜனநாயகம் செத்து விட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்பிக்கை குலைக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் விமர்சனம் பண்ணுது. நம்பிக்கையை குலைச்சுதானே இவங்க ஒர்க் பண்றான். அவன் அப்புறம் நம்பிக்கை குலைக்கணும், நீ என்ன நம்பிக்கையை குலைச்சியோ அதைத்தானே சொல்றாங்க அவங்க. நீ எப்படி, நான் கேட்கிற கேள்வி என்னங்க, நீ எப்படி ஓட்டர் லிஸ்ட் ஃபேக் ஐடி வர முடியும்? ஓட்டர் ஐடி எப்படி போட்டோ இல்லாத ஐடி வர முடியும்? ஓட்டர் எப்படி மல்டிபிள் சேம் போட்டோ மல்டிபிள் அட்ரஸ் எப்படி வர முடியும்? ஓட்டர் ஐடியில் எப்படி ஃபார்ம் 6 95 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசுல ஃபில்அப் பண்ண? இதெல்லாம் நீ ஃபேக்னு கண்டுபிடிக்க கூட உன் சாஃப்ட்வேர் இல்லைன்னா அப்ப 2000 கோடி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண கொடுத்த கம்பெனியோட நீ ஊழல் பண்ணி அந்த பணத்தை ஊழல் பண்ணிருக்கீங்களா? அதான அர்த்தம். உன்னால சாஃப்ட் காப்பி கொடுக்க முடியலன்னா 2000 கோடி செலவழிச்சு சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த சாஃப்ட்வேர் மூலமா ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணி ஓட்டர் ரோல் பிரிண்ட் பண்ணி கொடுத்த நீ ஒரு சாஃப்ட் காப்பி கொடுக்க முடியாத வக்கில் இல்லை உனக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. அப்ப நீ எந்த லெவல்ல நம்பிக்கையில என்மைன்னு சொல்ற? நீ நம்பிக்கை இழந்து போயிட்ட. நீ பிஜேபியினுடைய ஐடி விங்கா செயல்படுற. நீ தண்டிக்கப்படுவாய் என்பதை ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார். அவர்கள் மேல கேஸ் போடணும், அவர்கள் மேல வழக்கு தொடுக்கணும், இவர்கள் மேல வழக்கு தொடுக்கணும். உச்சநீதிமன்றத்துல சும்மா இதை மட்டும் காமிச்சா போதாது. இதுக்கு ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை மிரட்டலாம் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தை மிரட்டலாம்? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய கான்ஸ்டியூஷனோட பெருசான இந்திய கான்ஸ்டியூஷனுக்குள்ளதானே இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஆம் தானே. நீ தப்பு செஞ்சா கேட்க கூடாதா? நீ தப்பு செஞ்சா கேட்க முடியாதா? நீ தவறு பண்ணா கேட்க முடியாதா? உன்னுடைய லட்சணம் தான் கிளியரா வெளிப்பட்டு போச்சு. 1250 ஓட்டை போலி ஓட்டா சேர்த்திருக்கா. இந்த ஓட்டு போடாமலே இவிஎம்ல ஓட்டு போட்டிருக்கா.
இவிஎம்ல எப்படி ஓட்டு போட்டது? ஆட்கள் போய் போடல. 95 வயசு ஆளு எப்படிங்க போடுவான்? 33,000 பேர்ல 80% 90 வயசுக்கு மேல எப்படி அந்த 33,000 பேர் ஓட்டு போட்டிருப்பான் 5 மணிக்கு மேல போய்? அந்த 33,000 ஓட்டு போட்டதை நீங்க வந்து போடாம இவிஎம்ல வந்து நம்பரை கூட்டி என்ரோல் பண்ணி பண்றதுக்கு 3 நாள் ஆயிருக்கு உங்களுக்கு. அந்த 3 நாள் திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. இவிஎம் வந்து பூத்ல இருந்து சீல் வச்சுதான் எடுத்துட்டு போகணும். சீல் வச்சு எடுத்துட்டு போகும்போது உனக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா அந்த நம்பரை போர்ட்டல்ல லாஸ்டா 10 மணிக்கு எடுத்தாலும் 12 மணிக்கு எடுத்தாலும் 1 மணிக்கு எடுத்தாலும் மறுநாள் காலையில எடுத்தாலும் லாஸ்ட் நம்பர் என்ன பதிவாயிருக்குன்னு தெரியும்ல. நீ லாஸ்ட் நம்பரை போட்டிருக்கணுமா இல்லையா? மறுநாள் காலையில ரிப்போர்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்ப இத்தனை தகுதிதான் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் நியாயவான் மாதிரி பேசுறது, அதுக்கு சில பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு ஜனநாயகத்தினுடைய விளிமியங்கள் இங்கு வந்து பந்தாடப்பட்டிருக்கிறது, தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் விளிமியங்கள் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது மோடி கவர்மெண்டால். இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீதிமன்றத்தை போய் வழக்கா தொடுக்க முடியுமா? தொடுத்தா என்ன ரியாக்ஷன் இருக்க போகுது? இது ஏற்கனவே வந்து இந்தியா டுடே, நியூஸ் லாண்ட்ரி, நீங்க சொன்ன யூடியூப் சேனல்கள் போன்ற பல ஊடகங்கள் வந்து ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபணம் பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட் செக் பண்ணி ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எப்படி நீதிமன்றத்துல ரியாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுல 2 வழி. ஒண்ணு வந்து ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது. இப்போ வந்து எப்படி மாஸ்டர் ரோல்ல என்ரோல்மெண்ட்ல இவங்க வந்து ஃபேக் ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, டூப்ளிகேட் ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, சேம் அட்ரஸ்ல மல்டிபிள் ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி 1,250 ஓட்டை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ஸ்டியூஷன்ல மட்டும். இது மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும்னா இவங்க வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடியவர்கள். இவங்க வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் கொடுத்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் செக் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இப்படி தீர்ற வேலை கிடையாது. இவர்கள் வந்து இந்த 2024 எலெக்ஷனே செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணணும். 2024 எலெக்ஷன் ஃபேக்காக நடத்தப்பட்டது என்று இந்த ஆதாரங்களை வைத்து ஒட்டுமொத்த எலெக்ஷனையும் கேன்சல் பண்ணி ஃப்ரெஷ்ஷான எலெக்ஷன் நடத்தணும். அதற்கு அந்த ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்துவதற்கு இந்த சாஃப்ட்வேரை முதல்ல வந்து இண்டிபெண்டன்ட் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் டீம் வந்து செக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் 2000 கோடி செலவழிச்சு உருவாக்கின சாஃப்ட்வேர், எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கின சாஃப்ட்வேர் போலியானதா, இந்த சாஃப்ட்வேர்ல டூப்ளிகேசி ரிமூவலுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த சாஃப்ட்வேர்ல ஃபேக் ஐடி ரிமூவலுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஃபேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த சாஃப்ட்வேர்ல ஃபார்ம் 16 வந்து மிஸ்யூஸ் பண்ண, ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஃபிளாக் ஆஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் டீம் வந்து மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேரை கிராஸ் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்ண எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல் மேல ஊழல் வழக்கு தொடர வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வது, இந்த ஒட்டுமொத்தமாக 2024 எலெக்ஷனை கேன்சல் பண்ணி ரத்து செய்து இந்த எலெக்ஷன் செல்லாது என்று சொல்லி பாராளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்ட் பண்ணி புது தேர்தலுக்கு உத்தரவிட வேண்டும். அந்த புது தேர்தல் எப்படி நடக்கணும் அப்படின்னா விவிபேட்டு 100% விவிபேட்டு, தெர்மல் பிரிண்டர், இப்போ இருக்க தெர்மல் பிரிண்டர் தூக்கி போட்டுறணும். தூக்கி போட்டு லேசர் பிரிண்டர் வைக்க சொல்லணும், மாற்ற சொல்லணும். லேசர் பிரிண்டர் மாற்றிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டு கையில் ஓட்டு ஸ்லிப்பாக நம்ம போடுற ஓட்டு இந்த சின்னத்துக்கு தான் விழுந்துச்சு அப்படின்ற பிரிண்ட் அவுட் வந்து கையில் வரணும். அது லேசர் பிரிண்டராக இருக்கணும். அது வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அழியக்கூடாது. அப்படிப்பட்ட பிரிண்டராக இருக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சிம்பிளை அந்த ஸ்லிப்பை எடுத்து ஓட்டு போடுறவன் நான் இந்த சின்னத்துக்கு தான் வாக்களித்தேன் என்று சொல்லி ஒரு தனியாக பேலட் பாக்ஸில் போடணும். அந்த பாக்ஸை எண்ணணும், இவிஎம்ஐ எண்ணணும். இது 100% நடக்கணும். இது நடப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டை நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக இதை நடத்தினால்தான் இது நடக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க சொல்றது சாதாரணமா நடந்துருமானா ஒரு நாடாளுமன்ற தேர்தல், இந்திய நாட்டினுடைய தேர்தல் அது செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லாதுன்னு சொன்னா என்ன இருக்கு செல்லாதுன்னு சொன்னா அது எப்படி? சட்டவிரோதமான ஆட்சி இது சட்டவிரோதமான ஆட்சி. எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? அதை சட்டவிரோதமான வாக்குகள் மூலம் பதவிக்கு வந்த ஆட்சியை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க? அப்ப இண்டிபெண்டன்ட் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் டீம் சுப்ரீம் கோர்ட் தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க. போட்டு 540 தொகுதிக்கும் இதை வெரிஃபை பண்ண சொல்லுங்க. வெரிஃபை பண்ண சொல்லி 3 மாசத்துல ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லுங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க.
எவ்வளவு ஃபேக் ஓட்டர் சேர்த்துருக்கான்னு பாருங்க. 5 மணிக்கு மேல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு கேளுங்க. டோட்டல் 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு போட்டிருக்கான்னு பாருங்க. டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இத்தனையும் பார்த்து ஒரு 3 மாசத்துல ரிசல்ட் சொல்லுங்க. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எலெக்ஷன் ரத்து பண்றதா இல்லையான்றதை முடிவு பண்ணலாம். எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் போகஸ் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் வெற்றி, போலி வெற்றி. இந்த எலெக்ஷன் செல்லாத வெற்றி. எனவே இந்த எலெக்ஷன் முற்றுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். புது எலெக்ஷன் வர வேண்டும். அந்த எலெக்ஷன்ல இந்த எஸ்ஐஆருடைய ஒட்டுமொத்த ஃபார்மட்டும் தப்பு. எஸ்ஐஆரை மொத்தமா வாபஸ் வாங்கணும். எஸ்ஐஆர்ல பர்த் சர்டிஃபிகேட்டு யாருக்குமே இல்லை. 22% கூட பீகார்ல பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்ப கங்கையில வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தா அடிச்சுட்டு போயிடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அவன் எங்க போவான் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு? அவன் படிச்ச சர்டிஃபிகேட்டே போயிடும் தண்ணியோட. அவன் எங்க போவான் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு? அப்ப இது எல்லாம் ஒரு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் வாக்காளர் வாக்குரிமையை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதம். இந்த ஜனநாயக விரோதத்தை நான் இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஆதாரங்கள். இதுக்கு ஆதாரம் எவனாவது கேட்டான்னா முதல்ல கொடுத்த ஆதாரத்தை கொடுத்த எலெக்ஷன் கமிஷனை போய் அவனை கேட்க சொல்லுங்க. எவனாவது ஆதாரம் கொடுன்னு கேட்டான்னா, இந்த வலதுசாரி குரூப் எவனாவது கேட்டான்னா, ஆதாரத்தை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான்டா. அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு தான்டா ராகுல் காந்தி போட்டிருக்காரு. அதுலதான் எடுத்து காமிச்சிருக்காரு. அதை போய் நல்லா படிக்க சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷனை. கான்ஸ்டியூஷனை போய் அமித்ஷாவை திருப்பி படிக்க சொல்லு. ஓகே, படிக்க சொல்லி அதுக்குன்னு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க. சாஃப்ட்வேர்ல பண்ண முடியாததை நீ எஸ்ஐஆர்ன்னு சொல்லி மேனுவலா உன் ஆளுகளை வச்சுட்டு முஸ்லீம் எல்லாம் நீக்கிற, எஸ்சி எஸ்டியை நீக்கிற, கிறிஸ்தவர்களை நீக்கிட்டு உனக்கு சேர்த்த 90 வயசுக்கு மேல வாக்காளர்களை ஒரே வீட்டில் 50 பேர் 100 பேர் ஃபேக் ஐடி, டூப்ளிகேட் ஐடி, இப்படிலாம் நீ சேர்த்து எலெக்ஷன் நடத்தி நீ ஜெயிப்ப. அதை நாங்க ஏத்துக்கணுமா இந்திய மக்கள்? என்ன சார் இது? எவ்வளவு நாள்? இது மட்டும் இல்ல கொஞ்சம் பாருங்க. இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இந்த ரெக்கார்டை மேனிபுலேட் பண்றதுதான் இவிஎம் மேனிபுலேட் பண்றோம். இவிஎம் நம்பரை மேனிபுலேட் பண்றோம். அங்கதான் இவிஎம் ஹேச்சிங் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப எந்த பூத்துல இவன் மேனிபுலேட் பண்ணி ரெக்கார்டை ஆட்கள் அதிகமா சேர்த்திருக்கானோ அந்த பூத்துல இவன் ஹேச்சிங் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணிடுவான். சிம்பிள் லோடிங் டைம்ல ஆக்டிவேட் பண்ணிடுவான். அந்த சிம்பிள் இந்த பூத்துல இவ்வளவு பேரை சேர்த்திருக்கோம், அப்ப இந்த வாக்கு இவ்வளவு வாக்கு விழுகணும் அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜை கூட்டிடுவோம். அப்ப விழுந்த வாக்குல இருந்து இந்த பெர்சன்டேஜை கூட்டி அந்த பெர்சன்டேஜ் வாக்குகளை பிஜேபிக்கு சேர்த்து பிஜேபி வெற்றி பெற்றதா சொல்லிடுவோம். இதுதான் நடந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலையும் பிஜேபிக்கு நடந்திருக்கு. 11.5% வாக்குகள் வாங்கினதுக்கு காரணம் 7% வாக்குகள் பிஜேபியினுடைய கான்ஸ்டியூன்சி அத்தனையிலுமே மேனிபுலேட் ஆயிருக்கு என்பதை தேவசாய ஐஏஎஸ் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காரு. 75 ஆண்டு கால ஒரு வரலாறு கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் நிறைய தேர்தல்கள் நடத்திருக்கு நாடு முழுவதும். அதன் மீது பல விமர்சனங்கள் அப்பப்போ எழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற திங்கட்கிழமை ஒரு மார்ச் மாதிரி போக இருக்காங்க. நீதி கேட்டு பயணம் போறாங்க. இப்போ இதுல என்ன விடயத்தை அவங்க கிடைச்சிட போகுது? இன்னொரு பக்கம் நீங்க சொல்வது போல மறு தேர்தல் அப்படின்னா இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிக்கும் பட்சத்துல அது எப்படி இருக்கும்? உலக நாடுகள் எப்படி அதை இந்திய தேர்தல் ஆணையத்தை பார்க்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. மறு தேர்தல் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. இன்னொரு எலெக்ஷன் நடத்திட்டு போறாங்க. எலெக்ஷன் ரிஃபார்ம்டு ஓட்டர் பில் எடுத்து ஒரு 6 மாசம் ஜனாதிபதி ஆட்சி இருக்கட்டும். அந்த 6 மாசம் ஜனாதிபதி ஆட்சியில ஓட்டர் ரோல்ஸ் எல்லாம் இண்டிபெண்ட் இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் அத்தனை பேரையும் ரிமூவ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போட்டு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுத்து புது சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி புதுசாக கண்டக்ட் பண்றதுக்கு 6 மாசம் ஆகட்டுமே. என்ன பெரிய பிரச்சனை? 10 வருஷமா என்ன வளர்ச்சி வந்துருச்சு? இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் மிரட்டுறாரு, அதை பார்த்துட்டு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய நாடா தானே இந்த நாடு இருக்கு. எனவே 6 மாசம் 1 வருஷம் மீண்டும் எலெக்ஷன் வர்றதுல எந்த தப்பும் கிடையாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணா பிரச்சனை கிடையாது, பண்ணலாம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.